மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க வாங்க வாங்க. எங்கய்யா? இதோ. சீக்கிரமா தள்ளுங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க நிக்கிறாங்க. என்னையா இது வித்தியாசமான காரா இருக்குது? டிரைவர் இல்லாம கார் வருது. டிரைவர் இங்க இருக்குங்க. ஐயோ என்ன வண்டி நிக்குது? முடியல வடிவு, தள்ள முடியல வடிவு. வண்டி இரவல் கொடுக்கறவ வண்டி தான் தருவேன். பெட்ரோலுமா போட்டு கொடுப்பான். பெட்ரோல் போடாம காசை மிச்சு முடிச்சு என் உயிரை எடுக்கிறியா வடிவு? இப்ப பெட்ரோல் விலை போடுற மாதிரியா இருக்கு? வாஸ்தவம் தான். பெட்ரோல் விலை இப்படியே ஏறிட்டு இருந்ததுன்னா அப்புறம் வீட்டுக்கு ஒரு மாட்டு வண்டி வச்சுக்க வேண்டியதுதான். பெட்ரோல் வாரி தூக்கிட்டு வைக்கோல் வாரி வச்சுக்க வேண்டியதுதான். ஐயோ, பொண்ணு வீட்டுக்காரங்க நிக்கிறாங்க, மானத்தை வாங்காதீங்க. புரோக்கருக்கு பக்கத்துல ஒரு இளிச்சவாயமா நிக்கிறானே, அவன் யாரு? அந்த ஆளுதான் பொண்ணோட அப்பான்னு நினைக்கிறேன். ஐயே, அப்ப பொண்ணு நல்லாவே இருக்காது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்ச தூரம் தள்ளுங்க, வரும்போது பெட்ரோல் காசை அவங்க கிட்டே வாங்கிடுறேன். ஐயோ, ஆட்டோல ஆரம்பிக்கிறியே. விவரம் தெரியாம பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. பயந்துட போறாங்க. கொஞ்சம் அடக்கி வாசி. தள்ளுங்க. தள்ளுங்கப்பா, வெயில் தாங்க முடியல. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆர்வத்துல அந்த காலத்துல உங்களை பெத்துட்டேன். இப்ப அவஸ்திப்படுறேன். அமர்த்து அமர்த்து. ஸ்டாப். வணக்கம்மா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. இறங்குங்க. இவர்தான் பொண்ணோட அப்பா. அது அம்மா. குடிச்சு வாங்க, வாங்க பக்கம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வீட்டுக்குள்ள திருட்டியா குண்டு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லிங்க. டிரைவர் வண்டியா தூரமா நிறுத்தி கேட்டு கிட்ட நில்லு, காப்பி கொடுக்க சொல்றேன். வடிவே, இந்த சம்பந்தமே கேன்சல். அத்துட்டு வா போலாம். யோ, சம்பந்தமே வேண்டாங்கிற இவளுக்கு என்ன சம்பந்தம்? அறிவு இருக்கா? இவர்தான் பையனோட அப்பா. அம்மாவுதான் டிரைவர். சம்பந்தி. போடாதியா, வேட்டி வந்துட போகுது. ஏன் அண்டர்வார் போடலீங்களா? ஆமா, எதை வச்சு நான் டிரைவர்னு நீ முடிவுக்கு வந்த சொல்லு. வண்டியை தள்ளிட்டு வந்தீங்களா? இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல யார் பார்த்தாலும் அப்படிதாங்க நினைக்க தோணும். நீ ஒருத்த கேட்டு கேட்டு உன்னை நான் வாட்ச்மேன் நினைச்சனா? ஏன் நினைக்கிறையா? நினைச்சு பாரு. ஐயோ ஐயோ, கல்யாணத்தன்னைக்கு சம்பந்தி சண்டைன்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே வச்சிருக்கிறோம். அப்ப சண்டை போடுங்க. இப்ப வாங்க. அப்புறம் வச்சுக்கலாமா? சரி. ராஜேஸ்வரி, எல்லாரும் காப்பி கொடுமா. இருங்க. பொண்ணு எப்படி இருக்கு? தங்க செல அப்படி நீ சொல்லுவோமா? அம்மாவுக்கு லுக்கா முக்கியம், நகைதாண்டா முக்கியம். சரியான அல்பமா இருக்காங்க. பேசாம வரும்போது அம்மா கட் பண்ணி விட்டுக்கலாம்பா. நான் உங்க அம்மாலையே கட் பண்ணலாம்னு இருந்தேன். பண்ணிக்கலாமே. மிஸ் ஆயிடுச்சே. பொண்ணு கொஞ்சம் உயரம், பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு சொல்றான். சுமார் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க? என்ன என்னால முடிஞ்ச அளவுக்கு. நகை நட்டு தானே, ஒரு 40 பவுன் போட்டுறேன். அப்புறம் இந்த வெள்ளி பாத்திரம் வகையராவுக்கு ஒரு 5 கிலோ வெள்ளி கொடுத்துறேன். கல்யாணத்தை எங்க வைப்பீங்க? மண்டபத்துல தான். பின்ன மாம்பழம் ஸ்டேஷன்லயா வச்சுக்க முடியும்? ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்புறம் உங்க சைடுல சோத்துக்கு எத்தனை நாய்ங்க வரும்? அதாவது குப்பை தொட்டியை சுத்தி எத்தனை நாய்ங்க இருக்குதோ அதை வச்சு சாப்பாட்டிலேயே நாங்க ஒரு கணக்கு போட்டுக்கோம். அப்படி கணக்கு போறீங்களா நீங்க? புரோக்கரை வெளியில அனுப்பிச்சிருமா? எப்படி எப்படி கண்டதை பேசி காரியத்தை கிடைக்காத. உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். சீக்கிரம் முடிச்சிடுறேன். என்ன, எங்க சைடுல இருந்து ஒரு 500-600 பேர் வருவாங்க. நோ ப்ராப்ளம். அப்ப தட்டை மாத்தீங்க. ஏன் அதையும் நீயே மாத்திடுற? அது எப்படிங்க? பொண்ணுக்கு அப்ப நீங்க இருக்கும்போது தட்டை நான் மாத்துறது தப்பு இல்லையா? பின்னனையா அதை பண்ற இது பண்றேன்னு வாய விடுற. நாளைக்கு பண்டல் ஏதாவது பிரச்சனை வந்தா நீயே தீர்த்து வைப்ப. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பந்தல்ல தகராறு பண்ற அளவுக்கு இவங்க என்ன அல்பமா? எப்படி அவ்வளவு சீக்கிரம் உனக்கு புரிஞ்சுது? சரி சம்பந்தி, முடிவா என்னதான் போடுவீங்க? பொடி போடுவாரு. சும்மாரியா. இத பாருங்க, என் பொண்ணுக்காக ஒரு 15 பவுன் நகை சேர்த்து வச்சிருக்கேன். அதை தவிர ஒரு குண்டு பண்ணி கூட என்னால செய்ய முடியாது. என்னங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா ஆமா, நல்ல காரியம். இப்படி பட்டுன்னு கோச்சுக்கிட்டு வரலாமா? பின்னயா அந்த ஆள் எப்படி பேசுறான்? ஐயோ, அந்த ஆளுக்கு மனசுலயும் ஒண்ணும் கிடையாது, மண்டையிலயும் ஒண்ணும் கிடையாது. அப்பவே சொல்ல. இத பாருங்க, நான் வெறும் புரோக்கர் மட்டும் இல்ல, பொண்ணுக்கு ஒரு வகையில நான் தாய் மாமன். அப்ப புரோக்கர் கமிஷன் மிச்சம்? ஐயோ, கண்டிப்பா உண்டு. தொழில் வேற, உறவு முறை வேற. அது மட்டும் இல்லைங்க, என் தங்கச்சிக்கு நான் போட்ட நகை எல்லாத்தையும் புது மருமக கழுத்துக்கு மாத்தி விட்டுறேன். அப்புறம் எதுக்கு வேஸ்ட் அந்த பேசிட்டுக்கணும்? தட்டை இங்கேயே மாத்திக்குவான். பொண்ணு தூக்கி டிக்கில் போடுங்கம்மா. ஐயோ, அது நல்லா இருக்காதுங்க. அப்படியா? அப்ப சீட்ல வச்சே தள்ளிடுவோம். அது ரொம்ப கேவலமா இருக்குங்க. முறைப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசி முடிச்சிடுவோம்.